சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மேடவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு உட்கார்ந்து எழுதக்கூடிய வகையில் ரூபாய் 9 லட்சம் மதிப்பில் உள்ள நாற்காலியுடன் அமைந்துள்ள டேபிள்களை தன் சொந்த செலவில் வழங்கிய இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் லோகேஸ்வரா. படிப்புக்கும் பிள்ளைகள் அதிகம் அக்கறை கொண்டவர். எதை செய்தாலும் அதை வித்தியாசமாக செய்யக்கூடிய துடிப்பான இளைஞரணி துணை அமைப்பாளர் லோகேஸ்வரா. சென்னையில் அதிக மாணவர்கள் படிக்கும் அரசு பள்ளி இதுதான். இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் அனைத்து உபகரணங்களும் இன்று வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து மாணவர்களுக்கும் நாற்காலியும் புத்தகப்பையும் வழங்கிட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் நாற்காலியும் புத்தகப்பையும் வழங்கினார்கள். இதில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன் கூறுகையில், இந்த மேடவாக்கம் பஞ்சாயத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ப. ரவி பற்றியும் இப்பொழுது இருக்கும் தலைவர் சிலபூஷணம் ரவி அவர்களையும் துடிப்பான இளைஞரணி லோகேஸ்வராவையும் படிக்கும் பிள்ளைகள் மேல் ஆர்வம் கொண்டு இந்த நாற்காலியும் புத்தக பைகளும் வழங்குவதற்காக அவர்களை பாராட்டி இதுபோல செயல்களை இன்னும் மேலும் இந்த பள்ளிக்கு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று வாழ்த்து கூறினார். இந்த நிகழ்ச்சியில் புனித தோமையர் மலை கழக ஒன்றிய செயலாளர் ஜி. வெங்கடேசன், ஒன்றிய பெருந்தலைவர் சங்கீதா பாரதிதாசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.